today. I go meet you there, 'cause I miss you every day. Call me any day, I'll be on my way. In the next 60 seconds, I will tell you why your affirmations, your visualizations, or the law of attraction is just not working for you. It's your number one party replay. Hi everyone. ஹாய் வணக்கம் மக்களே. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த 2025க்கு உண்டான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ புதுசாக இங்கே ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் புதுசாக லைவ்க்கு ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு நான் ஒரு சின்ன அறிமுகம் பண்ணிக்கிறேன். நான் வசந்தா விவேக், மிட்லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச் ஃபார் விமென். ஆக்சுவலாக நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக 17 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோடய மென்டல் ஹெல்த் அண்ட் என்னோடய ஃபிசிக்கல் கண்டிஷன்னால் நான் வேலையை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு லைஃப் கோச்சாக பூஜா புனித் மேம் கிட்ட சர்டிஃபிகேஷன் எடுத்துட்டு நான் இப்போ ஒரு லைஃப் கோச்சாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் ஒரு கம்யூனிட்டி, விமெனுக்கு உண்டான கம்யூனிட்டி உருவாக்கி சோல்ஃபுல் அபண்டன்ஸ் சர்க்கிள் கம்யூனிட்டி அப்படின்னு உருவாக்கி பெண்களுக்கான மென்டல் ஹெல்த் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என்னோட சின்ன பேக்ரவுண்டு. இந்த வருஷத்தில் முதல் லைவாக நான் இந்த இன்ஸ்டாகிராம் லைவில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நம்மளுக்கு 2024 கம்ப்ளீட் ஆகி 2025 இன்றைக்கி 9வது நாளில் இருக்கிறோம். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் லைவில் நான் வர்றதுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோட நிறையா இந்த வருஷம் நான் கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் டாபிக் எடுத்துகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2024 ரிஃப்ளெக்ஷன்ஸ் அண்ட் ரீசார்ஜ் 2025 அப்படின்னு எடுத்திருக்கிறேன். ஸோ நீங்கள் ஏற்கனவே நிறைய இந்த மாதிரி மாஸ்டர் கிளாஸஸ், வெபினார்ஸ் அதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த 2024 இயர் எண்டில் எல்லாருமே நிறைய இந்த மாதிரி கொடுத்தாங்க. இன்டென்ஷன் செட்டிங்கு, ரிஃப்ளெக்ஷன்ஸ், 2024 ரிஃப்ளெக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் 2025 இன்டென்ஷன் செட்டிங், கோல் செட்டிங், விஷன் போர்டு மாஸ்டர் கிளாஸஸ், வெபினார்ஸ் அப்படின்னு எல்லாரும் நிறையா கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி மாஸ்டர் கிளாஸ் இல்லைன்னா அந்த மாதிரி வெபினார் செஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ எதனால் நான் ஒரு ஜான் 1 இல்லை அந்த டிசம்பர் லாஸ்ட்லேயோ இந்த இன்ஸ்டா லைவ் வைக்காமல் ஜான் 9 வச்சுருக்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே அந்த ஒரு ட்ரெண்டில் இருப்போம். நம்ம என்ன சொல்ல, அந்த ரிஃப்ளெக்ஷன் 2024 எல்லாரும் பண்ணுறாங்க, அதனால நானும் பண்ணணும். எல்லாரும் கோல் செட்டிங் பண்ணுறாங்க, அதனால நானும் பண்ணணும். எல்லாரும் விஷன் போர்டு கிரியேட் பண்ணுறாங்க, அதனால நான் பண்ணணும். அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரெண்டில் நம்மளும் இருக்கணும். இல்லைன்னா ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், அது அந்த ஒரு
இதில் நம்ம வந்து அந்த கிளாஸஸ் அந்த மாஸ்டர் கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் கிளாஸஸ் வெபினார்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இருந்த அந்த ஒரு ஹைப்போ இல்லை அந்த ஒரு எனர்ஜியோ இல்லை அந்த ஒரு பேஷனோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னைக்கு ஒரு 10 நாள் ஜான்வரியில் கழிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் உங்களோட 2025 பெஸ்ட் இயராக ஆக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த செஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். அதனால தான் நான் ஒரு 10ஆம் தேதி வாக்கில் 9, 10 அந்த வாக்கில் இதை போட்டிருக்கிறேன். ஸோ ஸ்டில் உங்கள் எல்லாருக்கும் நம்ம இந்த 2025 பெஸ்ட் இயராக ஆக்கணும் அப்படிங்கிற உந்துதல், மோட்டிவேஷன் அண்ட் பேஷன் உங்களுக்கு இன்னும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் உண்மையிலேயே 2025 ஒரு பெஸ்ட் இயராக ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களை நான் இந்த இன்ஸ்டாகிராம் லைவ் செஷனுக்கு வரவேற்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த இன்டென்ஷன் செட்டிங், கோல் செட்டிங், விஷன் போர்டு கிரியேஷன் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல மேல் எனர்ஜி அதை வந்து கொடுக்குது. எல்லாமே வந்து ஒரு ஆண் தன்மைக்கு உண்டான இதாக இருக்குது. ஆனால் இங்கே நான் பேச போகிற விஷயங்கள் வந்து ஃபெமினைன் எனர்ஜியை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ நாம் இந்த வேர்ல்டில் அச்சீவ் பண்ணணும்னு நம்ம இருந்தால் கூட நமக்குள்ள ஒரு ஃபெமினைன் தன்மை இருக்குது. அந்த ஃபெமினைன் தன்மையை விட்டு கொடுக்காம இந்த கோல் செட்டிங், இந்த விஷன் போர்டு அண்ட் இன்டென்ஷன் செட்டிங், ரிஃப்ளெக்ஷன்ஸ் அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த இன்ஸ்டாகிராம் லைவ் செஷனில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட என்னோட விஷயங்கள் சில இதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும் அப்படிங்கிறதுனால நான் இதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் கடந்த 2 வருடங்களாக வந்து 2 வருடங்களாக இந்த டிசம்பர் கடைசியில் வந்து நான் எந்த சோஷியல் மீடியாலையும் ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாட்டேன். அண்ட் இன்டென்ஷன் செட்டிங், இந்த கோல் செட்டிங் அண்ட் விஷன் போர்டு கிரியேஷன் அந்த மாதிரியான நிறையா மாஸ்டர் கிளாஸஸ், வெபினார்ஸ் அதில் எதுலேயுமே நான் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகிக்க மாட்டேன். எதனால் அப்படின்னா இந்த கடைசி 10 நாட்கள், அந்த வருடத்தோட கடைசி 10 நாட்களை வந்து நான் எனக்குள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னையே நான் வந்து நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கும், எனக்கு என்ன மாதிரியான சந்தோஷங்கள் கிடைச்சது, இன்னும் என்ன மாதிரியான ஆசைகள் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் அண்ட் ஆல்சோ ஸ்பிரிச்சுவலாக நான் கனெக்ட் ஆகிறதுக்கும் நான் அந்த வருடத்தோட கடைசி நாட்களை பயன்படுத்திட்டு வரேன். போன வருடமும் நான் அப்படி தான் பண்ணினேன். 10 நாள் கரெக்டாக நான் என்னோட கோச்சிங்கில் இருந்து, சோஷியல் மீடியாவில் இருந்து, எல்லாத்துலேருந்தும் நான் பிரேக் எடுத்துக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. என் ஃபேமிலியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு, எனக்கு உண்டான மீ டைமை கொடுக்கறதுக்கு அண்ட் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் ஏற்படுத்துறதுக்கு அண்ட் கோச்சிங், என்னோட கோச்சிங் சர்வீஸுக்கு உண்டான மொத்த மேப்பிங்கும் பிரெயின் ஸ்ட்ராமிங் பண்ணுறதுக்கும் ஐடியாஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் எனக்கு இந்த 10 நாள் பிரேக் வந்து ரொம்பவே உதவிகரமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த 2024 கடைசி 10 நாட்களும் நான் வந்து ஸ்பிரிச்சுவல் அண்ட் சோல் கனெக்ட் பிரேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த 10 நாள் நான் வந்து என்னோட கோச்சிங் செஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிரேக் விட்டுட்டு அண்ட் ஆல்சோ என்னோட சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸு எல்லாத்தையுமே நான் குறைச்சிக்கிட்டு ஸ்பிரிச்சுவல் அண்ட் சோல் கனெக்ட் பிரேக் அப்படின்னு எடுத்தேன். ஸோ அது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த அனுபவத்தை, சந்தோஷமான நிறைவான அனுபவத்தை எனக்கு கொடுத்துச்சு. ஸோ நான் அப்போ அந்த 10 நாள் பிரேக்கில் என்ன பண்ணினேன் அப்படின்னா, கோயில்களுக்கு நான் நிறைய விசிட் பண்ணேன். எனக்கு கோயில்கள் போகிறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப என்னோட ஹையர் செல்ஃபோட அண்ட் ஆல்சோ அந்த கடவுள், யூனிவர்ஸோட ஹையர் ஃபோர்ஸ், கிரியேட்டரோட கனெக்ட் ஆகிறது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்த வருடத்தை நான் வந்து நல்ல விதமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ அந்த பிரேக்கில் நான் நவதிருப்பதி கோயில்கள், இங்கே பக்கத்தில் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய 9 பெருமாள் கோயில்களை இந்த மார்கழி மாதம் நான் விசிட் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியை கொடுத்தது. அண்ட் என்னோட ஃபேமிலியோட நல்ல குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்.
அதுக்கப்புறம் பிள்ளையார்பட்டி போனோம். இன்னும் ஒரு புதுசாக ஒரு கோயில் பெருச்சி கோயில் அப்படிங்கிற இதில் ஒற்றை சனீஸ்வரரை நாங்கள் தரிசித்தோம். ஸோ இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனுக்கு எனக்கு உதவிச்சு. அண்ட் ஃபேமிலியோடு நான் ஸ்பெண்ட் பண்ண அந்த குவாலிட்டி டைமு எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியும் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்தது. பெரிய வயதில் மூத்த தம்பதியர்கள்ட்ட நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கினோம். ஸோ பிளெஸ்ஸிங்ஸ் எடுத்துக்கிட்டோம். அவங்களோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது. நல்லா நிறையா விதவிதமாக சமைச்சு நல்லா ஃபீஸ்ட் நல்லா ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம். அதுக்கு அடுத்து என்னோட ஹெல்த் செக்கப் அதெல்லாம் நான் முடித்தேன். என்னோட கண்ணுக்கு செக்கப் நான் போய் பார்த்துட்டு கண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது, நீங்கள் யூஷுவல் மருந்துகளை கண்டினியூ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கு அடுத்து 2 நாட்கள் நான் குற்றாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட்டில் போய் தங்கி அங்கே தான் என்னோட 2024ஓட ரிஃப்ளெக்ஷன்ஸை நான் பண்ணினேன். ஸோ எனக்கு அது ரொம்ப நாளுக்கு ஒரு ஆசை தான், ஒரு நேச்சர் சரௌண்டடாக அண்ட் க்ரீனரியோட வாட்டர் கிட்டக்க உட்காந்து என்னோட அந்த கடந்த வருடத்தோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த பிரேக் எனக்கு உதவி பண்ணிச்சு. ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட மென்டர் பூஜா புனித் மேம், அவங்க எங்களுக்கு இன்ஸ்டா லைவ்ல இதே மாதிரி ஒரு இன்ஸ்டா லைவ்ல தான் ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அந்த 2024 எண்ட் ஆகும்போது நீங்கள் ஒரு 108 கிராட்டிடியூட் லிஸ்ட் ஃபார் 2024 எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டாஸ்கை நான் எடுத்துக்கிட்டேன். அந்த மலை சார்ந்த அந்த பகுதியில் அந்த க்ரீனரிக்கு நடுவில் அந்த ரிசார்ட்டோட ஒரு பூல் கிட்டக்க உட்காந்து வாட்டர் பாடி கிட்டக்க உட்காந்து நான் ஒரு 111 கிராட்டிடியூட் லிஸ்ட் ஃபார் 2024 எழுதினேன். அந்த அனுபவத்தை என்னால் வார்த்தைகளால் விவரிக்கவே முடியலை. ஸோ எனக்கு அந்த 111 கிராட்டிடியூட் லிஸ்ட் எழுதி முடிக்கும் போது தான் தெரிஞ்சுது நம்ம எவ்வளோ பிளஸ்டாக இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் சின்னது பெருசாக எவ்வளவு விஷயங்கள் இருக்குது நன்றி தெரிவிக்கிறதுக்கு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நான் எழுதி முடிக்கும் போது எனக்கு என்னோட ஹார்ட் அவ்வளவு கிராட்டிடியூடுனால நிரம்பி வழிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்த என்னோட மென்டர் பூஜா புனித்துக்கு நான் ஒரு பெரிய கிராட்டிடியூடு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த ரிச்சுவலை நான் எல்லா வருஷமும் செய்யணும் அப்படிங்கிற முடிவு நான் எடுத்திருக்கிறேன். ஸோ எல்லா வருஷமும் அந்த இயர் எண்டில் ஒரு 111 கிராட்டிடியூட் லிஸ்ட் எழுதணும் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இப்படி கிராட்டிடியூட் லிஸ்ட் எழுதுறதுல ஒரு முக்கியமான நன்மை இருக்குது. மேனிஃபெஸ்டேஷனில் லா ஆஃப் அட்ராக்ஷனில் வாட் யூ ஃபோக்கஸ் வில் க்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு நிறையா வளரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த விதத்தில் இந்த 111 கிராட்டிடியூட் லிஸ்ட் நீங்கள் எழுதும்போது நீங்கள் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருக்கிறீங்க. உங்கள் மனசு அந்த கிராட்டிடியூடில் லயிச்சு இருக்கும்போது உங்களுக்கு யூனிவர்ஸ் மேலும் பல விஷயங்கள் நன்றியோடு இருக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது அந்த மேனிஃபெஸ்டேஷனோட ப்ராசஸ். அப்படி இல்லைன்னா அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட மெயின் டெக்னிக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த இயர் எண்டில் 111 கிராட்டிடியூட் லிஸ்ட் எழுதுனதில் எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். அண்ட் ஆல்சோ இந்த டாஸ்கை நான் என்னோட கம்யூனிட்டி சிஸ்டர்ஸ் சாக் சிஸ்டர்ஸ்க்கும் கொடுத்துருந்தேன். அவங்களும் அந்த 111 கிராட்டிடியூட் லிஸ்ட் எழுதி முடிக்கும் போது அவங்களும் அந்த அனுபவத்தை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது அவ்வளோ ஒரு நல்ல விஷயமா இருந்தது. ஸோ அதுதான் நான் அந்த இயர் எண்டில் பண்ணினேன். வெல்கம் சுசி, வெல்கம் ராஜி. அதுக்கு அடுத்து அந்த 2 நாட்களில் நான் உட்காந்து என்னோட பிஸ்னஸ்க்கு உண்டான ஃபுல் பிளானிங் பண்ணினேன். ஸோ அங்கே தான் இந்த கோச்சிங் சர்வீஸை நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறது, அப்புறம் எப்படி எல்லாரோடையும் கனெக்ட் ஆகிறது, அதுக்கப்புறம் இந்த சாக் கம்யூனிட்டியை எப்படி க்ரோ பண்ணுறது, அது எல்லாமே நான் அங்கே தான் உட்காந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி ஃபுல் ரோட் மேப் போட்டேன்.
அதுக்கு அடுத்து விஷன் 2025 கோல்ஸ் ஃபார் சாக் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு செஷனாக என்னோட சாக் கம்யூனிட்டி பீப்புளுக்கு நான் எடுத்தேன். ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு கிளியர் வியூ கிடைச்சிது. இந்த 2025 நான் எப்படி எடுத்துகிட்டு போகணும், எப்படி நான் நிறைய ரீச் பண்ணுறது, எல்லாருக்கும் எப்படி உதவி பண்ணுறது, எல்லாரோட வாழ்க்கையிலையும் வேல்யூ அடிஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிது. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் அதே மாதிரி உதவி செய்கிறதுக்காக வேண்டி தான் இன்றைக்கி இந்த இன்ஸ்டாகிராம் லைவ் பண்ணுறேன். ஸோ இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இனிமே இந்த வருஷத்தில் வாரம் வியாழக்கிழமை 12 மணிக்கு நான் இன்ஸ்டாகிராம் லைவ்ல வரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். எந்த வாரமும் தவறாமல் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த வருஷத்து 2025 அட்லீஸ்ட் 50 இன்ஸ்டாகிராம் லைவ் எல்லா வாரங்கள் வியாழக்கிழமை 12 மணிக்கு பண்ணணும். எங்கே இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால உங்களையும் நான் இந்த வியாழக்கிழமை என்னோட இன்ஸ்டாகிராம் லைவ்ல ஜாயின் பண்ணுறதுக்கு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவை இருந்துச்சு, இல்லை ஏதாவது உங்களுக்கு குவரிஸ் இருந்துச்சுன்னாலும் என்னோட டிஎம்ல நீங்கள் போடுங்க. அந்த மாதிரியான டாபிக்ஸ், என்ன டாபிக்ஸ் நம்ம இங்கே பேசணும் அதெல்லாம் நீங்கள் எனக்கு சஜஸ்ட் பண்ணிங்கன்னா வர்ற வாரங்களில் நான் அந்த டாபிக்ஸ் எல்லாம் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஸோ நீங்கள் இன்னைக்கு இந்த செஷனுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 ரிஃப்ளெக்ஷன்ஸ் அண்ட் 2025 ரீசார்ஜ். எப்படி அந்த 2024 என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த 2025க்கு நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணிக்கிறது, நம்மளை அலைன்டாக எப்படி வச்சுக்கிறது, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நிறைய நீங்கள் இதை எல்லாமே மற்ற மாஸ்டர் கிளாஸ் அண்ட் வெபினார்ஸில் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இங்கேயும் நான் கொடுக்கறத நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் உணர்ந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா என்னோட சேர்ந்து 2024 ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு? தயார் அப்படின்னா நீங்கள் ஒரு பேப்பர் அண்ட் ஒரு பென் எடுத்துக்கோங்க. ஸோ நான் சில டாஸ்க் மாதிரி ஒரு ஜேர்னலிங் ப்ராம்ப்ட் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை எல்லாத்தையும் நீங்கள் எழுதி வச்சுட்டு நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். 2024 உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். ஸோ தயாராக இருக்கிறீங்களா? நம்ம போகலாமா? எஸ். ஸோ எப்படி நான் இதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஜேர்னலிங் ப்ராம்ப்ட்ஸ் மாதிரி கொஷின்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு தர்றேன். அதில் நீங்கள் அந்த 2024 எப்படி போச்சு அப்படிங்கிறத நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு திங் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, வாட் ஆர் யூ கிரேட்ஃபுல் ஃபார் 2024? 2024க்கு என்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கிறீங்க? நான் சொன்ன மாதிரி 111 கிராட்டிடியூட் லிஸ்ட் நான் எழுதுனேன்னு சொன்னேன். அதே மாதிரி நீங்கள் இப்போ முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னென்ன விஷயங்களுக்கு 2024 உங்களுக்கு நடந்த என்னென்ன விஷயங்களுக்கு நீங்கள் நன்றியாக இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவங்க ஜாயின் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். Yes, Janani, are you able to join the live session with me? Accept பண்ணிட்டேன், பட் அவங்க ஜாயின் பண்ண முடியல. ஸோ நீங்க இப்ப அந்த ரிஃப்ளெக்ஷன் பண்ணுங்க. 2024 யாருக்கெல்லாம் நீங்க நன்றியோட இருக்கிறீங்க, எந்தெந்த விஷயங்களுக்கு எல்லாம் நீங்க நன்றி தெரிவிக்கிறீங்க அப்படிங்கறத ஒரு நீங்க லிஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்க 1, 2 இல்ல ஒரு 3 திங்ஸுக்காக வேண்டி நீங்க கிராட்டிடியூட் எழுதலாம். அதுக்கப்புறம் நீங்க இந்த ஜேர்னலிங் ப்ராம்ப்ட் கொஷின்ஸை நோட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கூட நீங்க இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல அந்த 2024 ஒரு ரிவ்யூ பண்ண எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்து இரண்டாவது ஜேர்னலிங் ப்ராம்ப்ட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, வாட் ஆர் யுவர் வின்ஸ் டியூரிங் 2024? 2024 உங்களோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட் என்னது, உங்களோட வெற்றிகள் என்னது, சின்னதோ பெருசோ என்ன மாதிரியான வெற்றிகள் உங்களுக்கு கிடைச்சது, ஏதாவது நீங்க புதுசா கத்துக்கிட்டீங்களா, ஏதாவது புதுசா கோர்ஸ் பண்ணீங்களா,
இல்ல புதுசா யாரோடையும் கனெக்ட் ஆனீங்களா, இல்ல உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல ஒரு வெற்றி கிடைச்சதா, உங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சா, நீங்க பர்சனலா உங்களை க்ரோ பண்ணீங்களா, என்னன்னாலும் பரவாயில்லைங்க. சின்ன விஷயமோ இல்ல பெரிய விஷயமோ, ஒரு சின்ன சந்தோஷம், சின்ன வெற்றி கூட உங்களை வந்து இந்த 2025க்கு மோட்டிவேட் பண்றதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். அதனால ரெண்டாவது இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. What are your wins for 2024 or what are your accomplishments for 2024? 2024ல எதெல்லாம் உங்களுக்கு வெற்றியா நீங்க நினைக்கிறீங்க, எதெல்லாம் உங்களுக்கு வின்ஸா நீங்க கருதுறீங்களோ அதை வந்து நீங்க லிஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எந்த ரிவ்யூ பண்ண போதும், எந்த ரிஃப்ளெக்ஷன் பண்ண போதும் நீங்க பாசிட்டிவ் எனர்ஜியோட ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, பாசிட்டிவ் விஷயங்கள்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பாசிட்டிவ் விஷயத்தோட தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிவ்யூ அண்ட் ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தரும். அடுத்த வருடம் இந்த 2025 பாசிட்டிவ் நோட்ல ஆரம்பிக்கிறதுக்கும் அது உதவும். அதனாலதான் அந்த ஜேர்னலிங் ப்ராம்ப்ட்ஸ் இந்த மாதிரி கொடுக்கறோம். சோ மூணாவது ஜேர்னலிங் ப்ராம்ப்ட் என்ன கொடுக்கறேன் அப்படின்னா, வாட் ஆர் யுவர் சேலஞ்சஸ், what are the challenges or what are the difficulties you face in 2024? 2024ல உங்களுக்கு ஏற்பட்ட சேலஞ்சஸ் அப்படின்னு நான் சொல்லும் போது அது எல்லாம் உங்களுக்கு வளர்றதுக்கு உண்டான வாய்ப்பா தான் நான் பாக்குறேன். அத டிஃபிகல்ட்டின்னு நான் நினைக்கல, அத ஸ்ட்ரகிள்ஸ் நான் நினைக்கல, அத வந்து சேலஞ்சஸ் தான் நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா நமக்கு சேலஞ்ச் இருந்தா தான் நம்ம வாழ்க்கையில வளர முடியும். கம்ஃபர்ட் ஜோன்லயே நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களால வளர முடியாது. when you are coming out of the comfort zone only you are able to grow. சோ அதனால இந்த சேலஞ்சஸ் ரொம்ப முக்கியம். 2024ல என்னென்ன சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க, அந்த சேலஞ்சஸ் எல்லாம் நீங்க லிஸ்ட் பண்ணுங்க. what are the things which you faced as blocks or otherwise challenges அப்படின்னு நீங்க அதை லிஸ்ட் பண்ணுங்க. சோ அத லிஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும், உங்களுக்கு ஒரு கரேஜ் வரும். இத்தனை சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணி இத்தனை சேலஞ்சஸ்ல இருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வந்திருக்கோமா, கிரேட் கிரேட் அப்படிங்கிற அந்த கான்பிடன்ஸ், கரேஜ் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்து நாலாவது இது, what are your lessons you learned from those challenges? அந்த சேலஞ்சஸ நீங்க சந்திக்கும் போது என்னென்ன பாடங்கள் கத்துக்கிட்டீங்க. எப்பவுமே வந்து நாங்க மேனிஃபெஸ்டேஷன்லயும் சரி, லா ஆஃப் அட்ராக்ஷன்லயும் சரி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கறதுக்காக வேண்டிதான் அந்த விஷயங்கள் நடக்குது. when you are able to learn the lesson out of any challenge or out of any difficult situation, then that difficult situation or then that challenge will disappear from your life. அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் சேலஞ்ச் வந்துட்டே இருக்கும். நீங்க நல்லா உங்க வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு சேலஞ்ச் உங்ககிட்ட உங்க வாழ்க்கையில ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ, இல்லைன்னா மணி விஷயத்துல நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் உங்களுக்கு பணம் உங்க கையில தங்காம அந்த பணம் அப்படியே செலவழிஞ்சிட்டு இருக்கும். இந்த மாதிரியான சேலஞ்சஸ் உங்க வாழ்க்கையில திருப்பி திருப்பி நடந்துட்டே தான் இருக்கும். அந்த சேலஞ்ச்ல இருந்து நீங்க ஒரு பாடத்தை கத்துக்கிற வரைக்கும், எப்ப நீங்க அந்த சேலஞ்ச்ல இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிட்டீங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து அந்த சேலஞ்ச் உங்க வாழ்க்கையில இருந்து மறைஞ்சிரும். நல்லா நீங்க உங்க வாழ்க்கைய திருப்பி பாருங்க, நீங்க இத உணர்வீங்க. சோ அதனால என்ன லெசன்ஸ் கத்துக்கிட்டீங்க 2024ல, உங்ககிட்ட இருந்த சேலஞ்சஸ்ல இருந்து என்ன லெசன்ஸ், என்ன பாடங்கள் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத லிஸ்ட் பண்ணுங்க. என்னெல்லாம் பாடங்கள் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத லிஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னா, வாட் ஆர் தி எமோஷன்ஸ் or what are the feelings you felt during 2024? இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. 2024ல உங்களோட எமோஷன்ஸ், உங்களோட ஃபீலிங்ஸ் எந்த மாதிரி இருந்தது,
நிறைவா இருந்ததா, சந்தோஷமா இருந்ததா, நன்றியோட இருந்ததா, ஹாப்பியா இருந்ததா, இல்ல மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்தீங்களா, இல்ல மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஓவர் திங்கிங்கா நீங்க இருந்தீங்களா, இல்ல மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து நம்ம எதையுமே செய்யல இந்த வருஷம், நம்ம அதெல்லாம் கோல் செட் பண்ணோம், அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம், ஆனா நாம இன்னும் அதெல்லாம் செய்ய முடியல அப்படிங்கிற அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல இருந்தீங்களா, இல்ல செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப், நமக்கு வந்து இது ஒத்து வராது, நம்ம செய்யறது இதெல்லாம் சரியில்லை, இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு தெரியல அப்படின்னு செல்ஃப் டவுட்ல இருந்தீங்களா, அந்த மாதிரி நான் என்ன எழுத சொல்றேன்னா 2025ல நீங்க அனுபவித்த ஃபீலிங்ஸ், நீங்க அனுபவித்த அந்த எமோஷன்ஸ், என்னெல்லாம் எமோஷன்ஸ் அனுபவிச்சீங்க அப்படிங்கறத லிஸ்ட் பண்ணுங்க. சோ முதல்ல நீங்க லிஸ்ட் பண்ணும் போது நமக்கு ஒண்ணும் பெருசா தெரியாது. நான் ஹாப்பியா தான் இருந்தேன், நான் சந்தோஷமா தான் இருந்தேன், நான் கண்டென்ட்டா தான் இருந்தேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா நீங்க உட்கார்ந்து எழுத ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களால உணர முடியும் நம்ம என்ன மனநிலையில, எந்த மைண்ட் செட்ல நம்ம இருந்தோம் அப்படிங்கறத உங்களால தெளிவா உணர முடியும். சோ நான் என்ன சொல்றேன்னா 2024க்கு நீங்க 24 ஃபீலிங்ஸ், 24 எமோஷன்ஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ், என்ன மாதிரியான எமோஷன்ஸ் உங்களுக்கு 2024 கொடுத்தது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணுங்க. 24, ஏன்னா 2024ங்கிறதுனால 24 எமோஷன்ஸ் எழுத சொல்றேன். சோ அது எழுதி பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் ரிவீல் ஆகும். அந்த இயர் ஆரம்பிக்கும் போது எவ்வளவு ஒரு பேஷனா இருந்தீங்க, அந்த இயர் ஆரம்பிக்கும் போது எவ்வளவு ஒரு டிட்டர்மினேஷனோட இருந்தீங்க, அப்புறம் எப்படி அந்த டிட்டர்மினேஷனை நீங்க அடைஞ்சீங்களா, வெற்றி அடைஞ்சீங்களா, என்ன மாதிரி மனநிலை உங்களுக்கு இருந்துச்சு, உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு, உங்க மைண்ட் செட் எதை ஃபோக்கஸ் பண்ணுச்சு அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு ரிவீல் ஆகும். அதுக்கு அடுத்து 6வது ப்ராம்ப்டா நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 2024க்கு உண்டான எனர்ஜி பூஸ்டர்ஸ், உங்களோட எனர்ஜி பூஸ்டர்ஸ் எது இருந்தது. எனர்ஜி பூஸ்டர்ஸ் நான் சொல்றது உங்களோட ஹாப்பினஸ், உங்களோட அந்த வைப்னு சொல்றோம்ல, இப்ப பேசும்போதே நமக்கு ஒரு வைப் இருக்குல்ல, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணா நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும், நம்மளோட ஃபேமிலியோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணா நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு 2024ல எந்தெந்த விஷயங்கள், எந்தெந்த நபர்கள், எந்தெந்த அனுபவங்கள் உங்களுக்கு உங்களோட எனர்ஜிய ஹை பண்ணுச்சு, உங்களோட அந்த வைப வந்து ரொம்ப ஹையா அண்ட் ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிச்சு அப்படிங்கறத நீங்க லிஸ்ட் பண்ணுங்க. எதெல்லாம் உங்களுக்கு எனர்ஜி கிவர்ஸ் ஆர் எனர்ஜி பூஸ்டர்ஸ். சோ அது தெரிஞ்சது அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம 2025 நிறைய ஸ்பெண்ட் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படிங்கறதுனால என்னோட எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். சோ 2024ல எனக்கு எனர்ஜி கொடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த 10 நாள் நான் எடுத்துக்கிட்ட பிரேக். சோ அந்த பிரேக் எனக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப உதவி செஞ்சது. அண்ட் ஆல்சோ எனக்கு எனர்ஜி பூஸ்டர்னு இருந்தது நான் டெய்லி எடுத்துக்கிட்ட பிசிக்கல் எக்ஸசைஸ், டெய்லி வாக்கிங் போகணும் அப்படின்னு நான் பிக்ஸ் பண்ணி 2024ல 90% வந்து நான் வந்து வாக்கிங் போனேன். சோ எதனாலனா மிட் ஏஜ்ல வந்து நமக்கு நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும் அண்ட் நிறைய பாடிலி சேஞ்சஸ் வரும். சோ அதெல்லாம் கோப் அப் பண்ணணும் அப்படின்னா நாம பிசிக்கலா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், அது நமக்கு ஒரு சக்தியை கொடுக்கும். சோ அதை நான் எடுத்துக்கிட்டேன். எக்ஸசைஸ், பிசிக்கல் எக்ஸசைஸ், வாக்கிங் எனக்கு வந்து எனர்ஜி பூஸ்டரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபேமிலி டைம் எனக்கு வந்து எனர்ஜி பூஸ்டரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3வது விஷயம் வந்து நாங்க எங்களோட கம்யூனிட்டி சாக் கம்யூனிட்டியில இருந்து ஃபர்ஸ்ட் பிசிக்கல் மீட்டப் பண்ணோம். லவ் மீட்டப்னு நான் சொன்னோம், அதை வந்து செப்டம்பர்ல பண்ணணும். சோ தோ அதுல வந்து நிறைய சாக் சிஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாட்டா கூட ஒரு 3 பேர் அட்டன் பண்ண இதுல அந்த லவ் மீட்டப் எனக்கு வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. பிசிக்கலா நம்ம ஃபேமிலி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆகுறதுக்கு எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டரா இருந்துச்சு. அதுக்கு அடுத்து எனக்கு எனர்ஜி பூஸ்டரா இருந்தது எது அப்படின்னா எங்களோட சாப் செஷன்ஸ்.
மார்னிங் நாங்க நடத்துற அரை மணி நேரம் 6:30 to 7 நாங்க சாப் அப்படின்னு சோல்ஃபுல் அபண்டன்ஸ் ஆசலரேஷன் பிராக்டிஸ் அப்படின்னு நாங்க மார்னிங் டெய்லி ரொட்டீன்ஸ் பிராக்டிஸ் பண்றோம். அதுல நாங்க பிராக்டிஸ் பண்றது கிரேட் டெய்லி ரொட்டீன், எங்க கம்யூனிட்டி சாக் கம்யூனிட்டிக்கே உருவாக்குன ஒரு யூனிக் டெய்லி ரொட்டீனை நாங்க ஃபாலோ பண்றோம். அதுல கிரேட் அப்படிங்கிறது கிராட்டிடியூட், ரீடிங், எர்த்திங் ஆர் எனர்ஜைசிங் ஆர் எம்பவரிங் ஆக்டிவிட்டி, அஃபர்மேஷன்ஸ், டிரான்ஸ்கிரைபிங் ஆர் ஜேர்னலிங். ஸோ அந்த 5 ஆக்டிவிட்டியை தான் நாங்க மார்னிங் சாப் செஷன்ல பிராக்டிஸ் பண்ணோம். ஸோ அந்த பிராக்டிஸ் அந்த எல்லாம் என் சாக் சிஸ்டர்ஸோட நான் பிராக்டிஸ் பண்ணது எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டரா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ எனக்கு நானே கொடுத்துக்கிட்டது மெடிடேஷன். ஸோ நான் தினமும் ஏதாவது ஒரு 5 மினிட்ஸ்ல இருந்து 10 மினிட்ஸ்க்கு உண்டான ஒரு மெடிடேஷன் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் எனக்கு எனர்ஜியை கொடுத்த விஷயங்கள். அது போக எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும். சோ அதனால நான் எப்பெல்லாம் எனக்கு பிடிக்குதோ அப்பெல்லாம் நிறைய புது டிஷ்ஷஸ் செஞ்சு பார்த்து அதை ரசிச்சு சாப்பிட்டேன். அது எல்லாமே எனக்கு ரொம்ப எனர்ஜி பூஸ்டர்ஸா இருந்துச்சு. இது மாதிரி உங்களுக்கும் 2024ல எந்த விஷயங்கள், எந்த நபர்கள், எந்த சூழ்நிலைகள், எந்த அனுபவங்கள் உங்களுக்கு எனர்ஜி பூஸ்டரா இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க லிஸ்ட் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து 7வது விஷயம், வாட் ஆர் யுவர் எனர்ஜி ட்ரெயினர்ஸ். சோ உங்களுக்கு 2024ல எதெல்லாம் உங்களோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுச்சு, எதெல்லாம் உங்க எனர்ஜியை சக் பண்ணுச்சு அப்படின்னு பாருங்க. சில நேரத்துல நமக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு, யாரோட வீட்டுக்காவது இல்ல ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தா நமக்கு அப்படி ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவோம் அண்ட் ரொம்ப எக்ஸாஸ்டடா ஃபீல் பண்ணுவோம். எதனால அப்படின்னா நமக்கு அந்த சூழ்நிலை, அந்த இடம், அந்த நபர் நம்ம எனர்ஜியை சக் பண்றவங்களா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி உங்களுக்கு 2024ல எதெல்லாம் எனர்ஜி ட்ரெயினர்ஸா இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. நீங்க யோசிச்சு பார்த்து எழுதுங்க. எதுல எல்லாம் உங்க டைம் வேஸ்ட் ஆச்சு, அல்ல எதுல எல்லாம் உங்களோட எனர்ஜி ட்ரெயின் ஆச்சு அப்படின்னு பாருங்க. சோ நான் அந்த விஷயத்துல பார்த்ததுல எனர்ஜி ட்ரெயினர்ஸா நான் பார்த்தது அப்படின்னா, நிறைய நேரம் சோசியல் மீடியா நான் பார்த்தேன். அதாவது எனக்கு கோச்சிங்க்கு தேவைப்படுது அண்ட் எங்களுக்கு சோசியல் மீடியா பிரசன்ஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சு பார்த்தா கூட, ஆனா டைம் கொஞ்சம் ஜாஸ்தியா அந்த சோசியல் மீடியால, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அது என்னோட எனர்ஜிய கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுச்சு, என்னோட டைமை மெயினா ரொம்ப வேஸ்ட் பண்ணுச்சு. சோ அதனால அதுக்கு அடுத்து நான் அதை நல்லா உணர்ந்து கொஞ்சம் என்னோட டைமை நான் குறைக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு அடுத்து எனர்ஜி ட்ரெயினர்ஸ் நான் பார்த்தது என்ன அப்படின்னா, நான் நிறைய என்ன சொல்ல, எனக்கு விருப்பம் இல்லாத சில சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ல இல்ல ஏதாவது ஒரு கட்டாயத்தினால எங்கேயாவது ஒரு விஷயம் போக வேண்டியது இருந்திருக்கும். சோ அப்படி நான் போன எனக்கு விருப்பம் இல்லாத இடங்களுக்கு அந்த மாதிரி போகும்போதும் ஐ ஃபெல்ட் சோ ட்ரெயின்டு. சோ என்னோட எனர்ஜி ட்ரெயின் ஆகுற மாதிரி நான் உணர்ந்தேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு சினிமா அவ்வளவா பிடிக்காது. சோ சினிமாக்கு போகணும் அப்படிங்கறது எனக்கு அவ்வளவா விருப்பம் இருக்காது. ஆனா என்னோட ஃபேமிலியில எல்லாரும் சினிமாக்கு கூப்பிடும் போது நான் போயிருக்கிறேன். ஆனா ஒரு சில நேரத்துல அந்த படங்கள், எல்லா படமும் ரொம்ப செலக்டிவா தான் நாங்க பாக்குறோம். எல்லா படங்களும் பாக்குறது இல்ல, செலக்டிவா நல்ல படங்கள் தான் பாக்குறோம். இருந்தா கூட சில நேரங்கள்ல படம் பாக்குற டைம் 3 மணி நேரமா இருந்தாலும் சென்னை டிராபிக்ல நம்ம டிராவல் பண்ணி போறது, அந்த மால்ல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது, அது எல்லாமும் எனக்கு என்னை எனர்ஜி ட்ரெயின் பண்றதா நான் ஃபீல் பண்றேன். நாங்க பார்த்த நல்ல படங்களும் இருக்கு. மெய்யழகன் நல்ல படம் பார்த்தோம், லக்கி பாஸ்கர் பார்த்தோம், எல்லாம் நிறைய நிறைய நல்ல படங்களும் இருக்கு. இருந்தா கூட அந்த டிராவலிங், டிராபிக், அதுக்கப்புறம் மால்ல டைம் ஸ்பெண்ட் பண்றது, அதை நான் எனர்ஜி ட்ரெயினரா பாக்குறேன். ஏன்னா நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே மினிமலிசம ஃபாலோ பண்ணணும்னு நான் எடுத்திருக்கிறேன். ஸோ என்னோட வாழ்க்கை ரொம்ப சிம்பிளிஃபைடா, மினிமலிஸ்டா தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மால் கல்ச்சர் எனக்கு இட்ஸ் எப்படி சொல்ல, என்னை ட்ரெயின் பண்றதா நான் ஃபீல் பண்றேன். புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். சோ அதத்தான் உங்களை நான் எழுத சொல்றேன். அதுக்கு அடுத்த விஷயம், 8வது விஷயம் என்ன எழுத சொல்றேன்னா,
வாட் ஒன் ஹேபிட் யூ வாண்ட் டு ஸ்டாப். இந்த 2024ல எந்த ஒரு ஹேபிட் நீங்க பண்ணத நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க, இது எனக்கு உதவல, இந்த ஹேபிட் எனக்கு உதவல, அதனால நான் இத நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல இந்த ஹேபிட் எனக்கு ஒத்து வரல, இந்த ஹேபிட் என்னைய ஹெல்த் வைஸ் அஃபெக்ட் பண்ணியிருக்கு, இல்ல இந்த ஹேபிட் என்னோட ரிலேஷன்ஷிப்பை அஃபெக்ட் பண்ணியிருக்கு, இல்ல இந்த ஹேபிட் என்னோட growth அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்க எந்த ஒரு ஹேபிட்ட இல்ல எந்த ஒரு பழக்கத்தை நீங்க நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க, இல்ல நீங்க எந்த ஒரு விஷயத்த லெட் கோ பண்ணணும், இந்த இது நான் செய்யக்கூடாது, இத நான் இல்ல இத நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், இப்படி நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் நீங்க எழுதுறீங்க, ஏதாவது ஒரு விஷயம். சோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்த நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் 2024ன்னா, நான் லேட் நைட்டா தூங்க ஆரம்பிச்சேன். எனக்கு செஷன்ஸ் இருக்குது அண்ட் அடுத்து என்னோட மென்டர்ஸோட செஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிராட்டிடியூட் போடுறது அப்படின்னு சொல்லி நான் லேட் நைட்டா தூங்க ஆரம்பிச்சேன். ஸோ மோஸ்ட்லி எல்லா நாளுக்குமே ஒரு 11 o'clock 11:30 அந்த மாதிரி தூங்க ஆரம்பிச்சேன். ஸோ அந்த லேட் நைட் ஸ்லீப்பை நான் அவாய்ட் பண்ணணும், அதை ஸ்டாப் பண்ணணும்னு நான் முடிவு எடுத்திருக்கிறேன். ஏன்னா அது என்னோட கண்ணுக்கும் நல்லது இல்லை, என்னோட ஹெல்த்துக்கும் நல்லது இல்லை, என்னோட மென்டல் ஹெல்த்துக்கும் அது நல்லது இல்லை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நல்லா எனக்கு தெரியும். அதனால அந்த ஒரு விஷயத்த லேட்டா தூங்க போற விஷயத்த நான் இந்த 2025ல ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சிருக்கிறேன். ஸோ ஷார்ப்பா 10 or 10:30க்குள்ள நான் தூங்க போயிடணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறேன். ஸோ அது இந்த கடந்த ஒரு வாரமா என்னால பண்ண முடிஞ்சுது. ஆனாலும் எனக்கு தூக்கம் சரியா வரல, நான் அதை ஒத்துக்கணும். ஏன்னா 10:30க்கு நான் படுத்தா கூட என்னால சரியா தூங்க முடியல. சோ அதுக்கு பல காரணங்கள். மிட் ஏஜ் டைம்ல நமக்கு தூக்கம் குறையும் சொல்றாங்க. இருந்தாலும் அந்த தூக்கத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஜேர்னலிங் எல்லாம் அந்த நைட்ல நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். அததான் எழுதி இருக்கிறேன் நான். நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு ஹேபிட்ட 2024ல ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை எழுதுங்க. அதுக்கு அடுத்து 9வது ப்ராம்ப்ட் என்னன்னா, வாட் ஒன் நியூ ஹேபிட் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் இன் 2025. 2025ல நீங்க ஒரு புது பழக்கம், ஒரு புது ஹேபிட்ட ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சா என்ன பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ண விரும்புவீங்க அதை எழுதுங்க. சோ ஜேர்னலிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, மெடிடேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல பிசிக்கல் எக்ஸசைஸ் தினமும் நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு ஹேபிட், நியூ ஹேபிட் இந்த 2025ல எந்த ஹேபிட்ட நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்க எழுதுங்க. நான் இந்த 2025ல ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு 10 நிமிஷம் தினமும் சைலண்டா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சைலண்டா இருக்கும். சைலன்ஸ் அப்படின்னா மெடிடேஷன் அதை சொல்லல நானு. அதுவும் இல்லாம எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம எந்த ஒரு வேலையும் இல்லாம எதை பத்தியும் நினைக்காம ஒரு சைலன்ஸ்ல 10 நிமிஷம் இருக்கணும்னு ட்ரை பண்றேன். பட் அது 10 நிமிஷம் இருக்க முடியல. பட் அந்த நியூ ஹேபிட்டை நான் இந்த 2025ல கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். எதனால அப்படின்னா நம்மளை சுத்தி நிறைய நாய்ஸ் இருக்கு, நிறைய வெளி உலகத்துல புற உலகத்துல நிறைய சத்தங்கள் இருக்கு. நிறைய நம்ம கன்சியூம் பண்றோம், நிறைய படிக்கிறோம், அங்க இருந்து இங்க இருந்து படிக்கிறோம், நிறைய விஷயங்கள் கேட்கிறோம். இந்த மாதிரி நிறைய இருக்கும் போது நாம நம்மளோட ஆத்மாவோட கனெக்ட் ஆகுற நேரம் குறைஞ்சிட்டு, சோ அந்த விதத்துல நம்ம தினமும் ஒரு 10 நிமிஷம் சைலன்ஸ்ல இருந்தோம்னா நாம நம்மளோட கனெக்ட் ஆகுறதுக்கும் நம்மளோட சோலோட கனெக்ட் ஆகுறதுக்கும் அது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். அப்படி இருக்கும் போது நம்மளுக்கு தேவையான, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சொல்யூஷன்ஸ், நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான டெசிஷன்ஸ், நம்ம வாழ்க்கைய ஃபேஸ் பண்றதுக்கு எல்லா விஷயங்களும் நமக்குள்ள இருக்குங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாமே நம்ம கிட்டதான் இருக்கு, வெளியில தேடவே வேண்டாம். எல்லா விஷயங்களும் உங்களுக்குள்ள இருக்கு. சோ அந்த விஷயங்களை நீங்க உணரணும் அப்படின்னா இந்த சைலன்ஸ் உங்களுக்கு உதவும். அதனாலதான் நான் இந்த வருஷம் நியூ ஹேபிட்டா சைலன்ஸ்ல இருக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் அதுக்கு அடுத்து 10வது விஷயம், வாட் ஒன் ஹேபிட்
do you want to continue from 2024? 2024ல எந்த ஒரு பழக்கம் நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்க, அந்த எந்த பழக்கத்தை இந்த 2025லயும் நீங்க கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்படி ஒரு பழக்கத்தை நீங்க எழுதணும். சோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் 2024லயும் சரி 2023லயும் சரி நான் எடுத்துக்கிட்ட அந்த கடைசி 10 நாட்கள், டிசம்பர்ல கடைசி 10 நாட்கள் நான் என்னோட கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரேக் எடுத்துக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப பெரிய ஆத்ம திருப்தியையும் அண்ட் என்னோட அடுத்த வருடத்தை பிளான் பண்றதுக்கும் உதவி பண்ணுச்சு. நான் முதலையே உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். அந்த பழக்கத்தை இந்த 2025 2026 இன்னும் வருகிற எல்லா வருடங்கள்லயும் நான் அந்த பழக்கத்தை செய்யணும்னு நினைச்சிருக்கிறேன். சோ அந்த 10 நாள் பிரேக் எடுத்துட்டு என்னோட கிராட்டிடியூட நான் எழுதுறதும், என்னோட ஜாய் லிஸ்ட நான் எழுதுறதும், அண்ட் என்னோட அடுத்த வருடத்துக்கான ரோட் மேப்பை நான் போடுறதும், அந்த பழக்கத்தை நான் எல்லா வருடங்களும் கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சிருக்கிறேன். சோ இந்த 10 கேள்விகள் உங்களோட 2024 நீங்க ரிவ்யூ பண்றதுக்கும் ரிஃப்ளெக்ஷன் பண்றதுக்கும் உதவியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ நான் இன்னொரு தடவை அந்த கேள்விகளை ரிப்பீட் பண்றேன். நீங்க இப்ப உங்களால அதை முழுக்க எழுத முடியாட்டாலும் நீங்க இன்னைக்கு இல்ல நாளைக்கு டைம் எடுத்துட்டு இதை எழுதுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல கிளியர் ஐடியா கிடைக்கும். உங்களோட வாழ்க்கை 2024ல எப்படி இருந்தது, 2025 எப்படி பெஸ்டா ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சோ நான் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்றேன். வாட் ஆர் யூ கிரேட்ஃபுல் ஃபார் 2024? 2024க்கு என்னென்ன விஷயங்களுக்கு நீங்க நன்றியோட இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க எழுதுங்க. ரெண்டாவது கேள்வி, வாட் ஆர் யுவர் வின்ஸ் ஆர் வாட் ஆர் யுவர் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் இன் 2024? மூணாவது கேள்வி, வாட் ஆர் யுவர் சேலஞ்சஸ், வாட் ஆர் தி சேலஞ்சஸ் யூ ஃபேஸ்ட் இன் 2024? நான்காவது விஷயம், வாட் ஆர் தி லெசன்ஸ் யூ லேர்ன்ட் ஃப்ரம் தோஸ் சேலஞ்சஸ்? அந்த சேலஞ்சஸ்ல இருந்து என்னென்ன பாடங்கள் நீங்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு எழுதுங்க. அதுக்கு அடுத்து ஐந்தாவது விஷயம், வாட் ஆர் தி எமோஷன்ஸ் ஆர் வாட் ஆர் தி ஃபீலிங்ஸ் யூ ஃபெல்ட் டியூரிங் 2024? 2024ல என்னென்ன விஷயங்கள், என்னென்ன ஃபீலிங்ஸ், என்னென்ன எமோஷன்ஸ நீங்க அனுபவிச்சீங்க அப்படின்னு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம், அந்த எமோஷன்ஸ லிஸ்ட் பண்ணுங்க. ஏழாவது விஷயம், வாட் ஆர் யுவர் எனர்ஜி ட்ரெய்னர்ஸ் இன் 2024? 2024ல எந்தெந்த விஷயங்கள் உங்களோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுச்சு? அதுக்கடுத்து 2024ல என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு எனர்ஜியை பூஸ்ட் பண்ணிச்சு? அதுக்கடுத்து எட்டாவது, வாட் இஸ் ஒன் ஹேபிட் யூ வாண்ட் டு ஸ்டாப் ஃப்ரம் 2024? 2024ல இருந்து எந்த ஒரு பழக்கத்தை நிப்பாட்டணும்னு நினைக்கிறீங்க? ஒன்பதாவது ப்ராம்ப்ட், எந்த ஒரு புது ஹேபிட்ட நீங்க 2025ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அண்ட் 10வது ஜர்னலிங் ப்ராம்ப்ட், எந்த ஒரு ஹேபிட்ட நீங்க 2024ல இருந்து 2025க்கும் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இதுதான் இந்த 10 கேள்விகள் உங்களுக்கு அந்த 2024 ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு உண்டான கொஸ்டின்ஸா நான் கொடுத்திருக்கிறேன். சோ இந்த இன்ஸ்டாகிராம் லைவ் என்னோட ஃபீடுல வரும்போது அதுலயும் நான் இந்த 10 கேள்விகளை லிஸ்ட் பண்ணிடுறேன். ஒருவேளை நீங்க இப்ப நோட் பண்ணலைன்னா நீங்க என்னோட ஃபீடுல இருந்து நீங்க இந்த 10 கேள்விகளை எடுத்துக்கலாம். தேங்க்யூ சுசி ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட்ஸ். சோ இப்ப நம்ம 2024 ரிவ்யூ பண்ணிட்டோம் அண்ட் 2024 ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம 2025க்குள்ள வரப்போறோம். எப்படி 2025 ரீசார்ஜ் அண்ட் ரீஅலைன்மெண்ட் அண்ட் ரீஃபோக்கஸ் பண்றது டு பி த பெஸ்ட் இயர், உங்களோட பெஸ்ட் இயரா 2025 ஆக்குறதுக்கு நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்றது, 2025க்கு எப்படி ரீசார்ஜ் பண்றது அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல நான் கடந்த ஒரு 7 வருடங்கள், கிட்டத்தட்ட 9 வருடங்களா நான் ரிசல்யூஷன்ஸ் அப்படிங்கறது எடுக்கிறது இல்ல. எல்லாரும் நியூ இயர்க்கு ரிசல்யூஷன்ஸ் எடுப்பாங்க. இதுன்னு லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ரிசல்யூஷன்ஸ் நம்ம அதெல்லாம் அந்த வருடத்துல பண்ணணும்னு நினைப்போம்.
ஆனா நான் கடந்த 9 வருடங்களா அந்த மாதிரி ரிசல்யூஷன்ஸ் எடுக்கிறது இல்லை. ஏன்னா ரிசல்யூஷன்ஸ் அவ்வளவா ஒர்க் ஆகுறது இல்லை. நம்ம லிஸ்ட் பண்ணுவோம், இதெல்லாம் நான் பண்ணணும் லிஸ்ட் பண்ணுவோம். ஆனா அது எல்லாத்தையும் நம்ம பண்ணி முடிக்க முடியுதா அப்படின்னா இல்ல. அப்படி பண்ண முடியல அப்படின்னா அது ஒரு கில்ட் ஃபீலிங்க நமக்கு தருது. அதனால 9 வருடங்களுக்கு முன்னாடில இருந்து நான் ரிசல்யூஷன்ஸ் எடுக்கிறத விட்டுட்டேன். அப்ப நான் என்ன பண்றேன் ஒரு வருடமும் அப்படின்னா அந்த வருடத்துக்கான ஒரு வார்த்தையை மட்டும் நான் செலக்ட் பண்றேன். வேர்ட் ஆஃப் தி இயர் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. WOTY அப்படிங்கிறது தான் வேர்ட் ஆஃப் தி இயர். அந்த வருடத்துக்கான ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க தேர்ந்தெடுக்கணும். அந்த ஒரு வார்த்தையை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு அந்த வருடம் முழுக்க அந்த வார்த்தையோட அலைன் ஆகும். அந்த ஒரு வார்த்தைய நீங்க ஒரு ஹேண்டி டூலா இல்ல ஒரு மந்த்ராவா 2025 உண்டான மந்த்ராவா நீங்க அதை வச்சுக்க முடியும். அது நம்மள எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்தும் எந்த டீவியேஷன்ஸ்ல இருந்தும் நம்மள போக விடாம தடுத்து நம்ம அந்த வார்த்தைய ஒரு ஃபோக்கஸ் வார்த்தையா நம்ம வச்சுக்க முடியும். அதனால ரிசல்யூஷன்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கிறத விட நாம வேர்ட் ஆஃப் தி இயர் அப்படின்னு ஒரு வார்த்தைய செலக்ட் பண்றது எனக்கு உதவி இருக்கு. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். சோ நான் கடந்த 2016 இருந்து வேர்ட் ஆஃப் தி இயர் செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். 2016 நான் செலக்ட் பண்ண வேர்ட் எம்பத்தி, கருணை அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் 2014 நான் எடுத்துக்கிட்ட வார்த்தை மைண்ட்ஃபுல் அப்படின்னு எடுத்தேன். அப்பதான் நான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறத என்னோட பிளாக் மூலமா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சேன். மைண்ட்ஃபுல்னஸ் என் வாழ்க்கைக்கு உள்ள வந்தது 2017. அதுக்கடுத்து 2018 நான் எடுத்துக்கிட்ட வார்த்தை டீக்ளட்டர். அதாவது டீக்ளட்டர் பண்ணணும், அதாவது குறைக்கணும் எல்லாத்தையும். எனக்கு உதவாத விஷயங்கள், பொருட்களோ இல்ல ரிலேஷன்ஷிப்போ இல்ல சூழ்நிலைகளோ எல்லாத்தையும் டீக்ளட்டர், அந்த வார்த்தையை நான் எடுத்துக்கிட்டேன். அந்த வருடம் நான் நிறைய டீக்ளட்டர் பண்ணேன். என்னோட மெயில் லிஸ்ட நான் டீக்ளட்டர் பண்ணேன். என் வீட்டுல நிறைய பிசிக்கல் டீக்ளட்டரிங் பண்ணேன், மென்டல் டீக்ளட்டரிங் பண்ணேன், எமோஷனல் டீக்ளட்டரிங் பண்ணேன். சோ அதுக்கு எல்லாம் எனக்கு அந்த ஒரு வார்த்தை உபயோகமா இருந்துச்சு. 2019 நான் எடுத்துக்கிட்ட வார்த்தை மினிமலிசம் அப்படின்னு எடுத்தேன். சோ மினிமலிசம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைய சிம்பிளிஃபைடா ஆக்குறது. நிறைய வாங்காம, வாங்கி குவிக்காம, ரொம்ப சாய்ஸ், மைண்ட்ஃபுல்லா எந்த ஒரு விஷயத்தையும் வாங்குறதுக்கு முன்னாடி மைண்ட்ஃபுல்லா வாங்க ஆரம்பிச்சேன். 2020 2021 நான் வேர்ட் ஆஃப் தி இயர் செலக்ட் பண்ணல. உங்களுக்கே தெரியும், நம்ம 2019 2020 கோவிட்ல நம்ம இருந்ததுல நான் அந்த டைம் ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணல. 2020 21 நான் வேர்ட் ஆஃப் தி இயர் செலக்ட் பண்ணல. 2022 நான் செலக்ட் பண்ண வார்த்தை அப்கிரேட். அப்கிரேடுன்னு நான் சூஸ் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி அந்த வருஷம் நான் நிறைய நியூ கோர்சஸ் எல்லாம் ஜாயின் பண்ணேன். 2022 நான் நிறைய நியூ கோர்சஸ் பண்ணேன். நான் ஒரு சர்டிஃபைட் மைண்ட்ஃபுல்னஸ் கோச்சா ஆனேன். அதுக்கப்புறம் சர்டிஃபைட் லைஃப் கோச்சா ஆனேன். சோ அதெல்லாம் என்னைய அப்ஸ்கில் பண்றதுக்கும் என்னைய அப்கிரேட் பண்றதுக்கும் அந்த ஒரு வார்த்தை என்னைய மோட்டிவேட்டடா வச்சிருந்தது. 2023 நான் செலக்ட் பண்ண வார்த்தை என்ன அப்படின்னா மேனிஃபெஸ்ட் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணேன். சோ நிறைய என் வாழ்க்கையில நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய ட்ரீம்ஸ், நிறைய கனவுகள் நான் வச்சிருந்தேன். அதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சு மேனிஃபெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை நான் சூஸ் பண்ணேன். சோ அதை நான் அச்சீவ் பண்ணேன். நிறைய 2023 நான் நிறைய விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணேன். என்னோட மென்டர் பூஜா புனித நான் நேர்ல சந்திக்கணும்னு நினைச்சேன், நேர்ல சந்திச்சேன். அண்ட் நிறைய கோச்சிங் ஜேர்னி, என்னோட ஓன் கோச்சிங் கம்யூனிட்டியை நான் உருவாக்கணும்னு நினைச்சேன், அதை நான் உருவாக்குனேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் அந்த வருடம் மேனிஃபெஸ்ட் பண்ணினேன். 2024 நான் எடுத்துக்கிட்ட வார்த்தை அபண்டன்ஸ். சோ அபரிமிதம். சோ அது சொல்லவே வேண்டாம். 2024 எல்லா விதத்திலையும் எனக்கு ஒரு அபண்டன்ட் இயரா இருந்துச்சு. சோ இந்த வருடம் நான் என்ன எடுத்திருக்கிறேன், 2025க்கான வார்த்தை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கிறீங்களா? என்னோட கம்யூனிட்டி சிஸ்டர்ஸ், சாக் சிஸ்டர்ஸ் இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நான் என்ன வார்த்தை செலக்ட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு.
என்னோட கம்யூனிட்டி சாக் சிஸ்டர்ஸுக்கும் நான் இந்த டாஸ்க கொடுத்தேன். அவங்களும் எல்லாரும் அவங்களுக்கு ஒரு வேர்ட் ஆஃப் தி இயர் செலக்ட் பண்ணி இருக்கிறாங்க. சோ நான் இந்த 2025க்கான வேர்ட் ஆஃப் தி இயரா அன்ஸ்டாப்பபிள் அப்படின்னு சூஸ் பண்ணி இருக்கிறேன். எல்லா விதத்திலயும் நான் இந்த வருடம் அன்ஸ்டாப்பபிளா போகணும். என்னோட எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயும் எந்த ஒரு சின்ன விஷயம் கூட என்னைய வந்து தடுக்க கூடாது அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். எப்படி ஒரு காற்றாற்று அருவி கொட்டுமோ அது மாதிரி, எப்படி ஒரு கடல் பறந்து விரிஞ்சு இருக்குதோ, எந்த ஒரு தடுப்பும் இல்லாம வெள்ளம் போல பாயணும். அதுதான் எனக்கு இந்த வருடத்துக்கு உண்டான இது அன்ஸ்டாப்பபிள். என்னோட growthலயும் நான் அன்ஸ்டாப்பபிளா இருக்கணும். என்னோட சர்விங் ஹெல்பிங்ல அன்ஸ்டாப்பபிளா இருக்கணும். என்னோட லேர்னிங்ஸ்ல நான் அன்ஸ்டாப்பபிளா இருக்கணும். என்னோட சேரிட்டில நான் அன்ஸ்டாப்பபிளா இருக்கணும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் அந்த என்னோட கனெக்ஷன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுல நான் அன்ஸ்டாப்பபிளா இருக்கணும். மொத்தத்துல எல்லா விதத்திலயும் நான் அன்ஸ்டாப்பபிளா இருக்கணும். அதுதான் என்னோட இந்த வேர்டு, இந்த வருடத்துக்கான வார்த்தையா நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ஹே மீ டு டிட் தி சேம். அவங்களும் தேங்க்ஸ் ராஜி, அவங்களும் ஒரு வேர்ட் ஆஃப் தி இயர் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ ராஜி, நான் தெரிஞ்சுக்கலாமா உங்களோட வேர்ட் ஆஃப் தி இயர் என்னது அப்படின்னு சொல்லிட்டு? கேன் யூ ஷேர் மீ? இங்க இருக்கிறவங்க நீங்க உங்களோட வேர்ட் ஆஃப் தி இயர் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணலாம். சுசி நீங்க கூட ஷேர் பண்ணலாம், ராஜி நீங்களும் ஷேர் பண்ணலாம். ஓகே, ஐ வுட் லைக் டு நோ யுவர் வேர்ட் ஆஃப் தி இயர். சோ அதுதான் முதல் டாஸ்க். இந்த 2025 உங்களுக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கு உண்டான ஒரு வார்த்தையா எடுத்துக்கேன். எஸ் சுசி, ஹீலிங் அதுதான் அவங்களோட வார்த்தைன்னு சொல்லியிருக்கிறாங்க. பியூட்டிஃபுல். சோ நீங்க நிறைய ஹீல் ஆகணும் அப்படின்னு நான் உங்களுக்கு பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் கொடுக்குறேன் சுசி. மோர் அபண்டன்ஸ் டு யூ. நிறைய உங்க வாழ்க்கையில ஹீல் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு. எஸ் ராஜி, நீங்களும் அன்ஸ்டாப்பபிள் தான் உங்களோட வார்த்தையா? கிரேட் கிரேட் கிரேட். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் வித் மீ. ராஜி என்னோட அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். சோ அவங்களும் அன்ஸ்டாப்பபிள் அப்படிங்கிற வார்த்தையை தான் சூஸ் பண்ணியிருக்காங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் பெர்ஃபெக்டா அலைன் ஆயிருக்கோம். யூனிவர்ஸ் எங்க ரெண்டு பேர்த்தையும் பெர்ஃபெக்டா சேர்த்து விட்டுருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வி ஆர் அன்ஸ்டாப்பபிள். எஸ் வி ஆர் ராஜி. சோ மோர் அபண்டன்ஸ் டு யூ ராஜி. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அன்ஸ்டாப்பபிள பத்தி நான் சொல்லும் போது உங்களுக்கு நான் இந்த வருடம் நிறைய ஃப்ரீயா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய வேல்யூ அடிஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ என்னோட இன்ஸ்டாகிராம நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நேத்து கூட நான் கொடுத்திருக்கிறேன். இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு 7ல இருந்து 8 ஃப்ரீ திங்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல போட்டிருக்கேன். எஸ் ராஜி, தேங்க்யூ தேங்க்யூ. சோ அத வந்து நீங்க பாருங்க. நேத்து போட்டிருக்கிற அந்த போஸ்ட பாருங்க. அதுல நான் கொடுத்திருக்கிறேன். சோ இந்த சனிக்கிழமையில இருந்து 11th இருந்து இந்த ஜான் 31st உங்களுக்கு 7ல இருந்து 7க்கும் அதிகமான சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் கிடைக்க போகுது. அது என்ன மாதிரி இருக்கும்னா, அந்த டிஜிட்டல் செக்லிஸ்டா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ஒரு ஒர்க் புக் கிடைக்கலாம், இல்ல உங்களுக்கு ஒரு கைடட் மெடிடேஷன் என்னோட குரல்ல கிடைக்கலாம், ஆர் அதர்வைஸ் உங்களுக்கு ஃப்ரீ லைவ் செஷன் கிடைக்கலாம். சோ அதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து நிறைய இந்த தடவை இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், இன்ஸ்டாகிராம் சிஸ்டர்ஸ், இன்ஸ்டாகிராம் ஃபேமிலி அண்ட் நிறைய வேல்யூ அடிஷன் நிறைய பண்ணணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு மாசம் மாசம் ஒரு ஹீலிங் செஷன் கொடுங்க. நான் வந்து ஒரு சர்டிஃபைட் போனோ ஹீலர். சோ அதனால உங்களுக்கு ஒரு ஹீலிங் செஷன் மாசத்துல ஒரு தடவை ஃப்ரீ ஹீலிங் செஷன் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். மாசத்துல ஒரு தடவை ஒரு பூட் கேம்ப் இல்லைன்னா ஒர்க் ஷாப் ஃப்ரீயா கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். இது போக பெய்டு ஒர்க் ஷாப்ஸ், பெய்டு பூட் கேம்பும் இருக்கும். அதெல்லாம் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அந்த நேத்து போட்டிருக்கிற அந்த போஸ்ட்ல அன்ஸ்டாப்பபிள் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்குண்டான அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஃப்ரீபீஸும் அதுல கிடைக்கும். அந்த ஃப்ரீ செஷன்ஸ் எல்லாமே நான் அதுல தான் ஷேர் பண்ணுவேன்.
ஸோ உங்களுக்கு அது போக தினமும் நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நான் அந்த குரூப்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கம்யூனிட்டி, வாட்ஸ்அப் கம்யூனிட்டி, விஐபி வாட்ஸ்அப் கம்யூனிட்டியிலோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க அதுல ஜாயின் பண்ணுங்க. 11th இருந்து உங்களுக்கு ஃப்ரீபீஸ் டெய்லி இல்லாட்டாலும் மொத்தமா அந்த 11ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு 7ல இருந்து 10 ஃப்ரீபி வரைக்கும் உங்களுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். சோ அதெல்லாம் உங்களுக்கு உடனடியா கிடைக்கணும்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணணும். அதுக்கு நேத்து நான் போட்டிருக்கிற போஸ்ட்ல அன்ஸ்டாப்பபிள் அப்படின்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் லிங்க் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். சோ இது ஒரு விதம். நீங்க வேர்ட் ஆஃப் தி இயர் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து ரீசார்ஜுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாட் இஸ் யுவர் எமோஷன், வாட் ஆர் தி எமோஷன்ஸ் யூ வாண்ட் டு ஃபீல் இன் 2025. இந்த டாஸ்க்கும் நான் என்னோட சாக் சிஸ்டர்ஸ்க்கு நான் எல்லாமே என்னோட இன்சைடர் கம்யூனிட்டி, என்னோட சாக் கம்யூனிட்டிக்குள்ள நான் என்னெல்லாம் ஒர்க் ஷீட்ஸ், என்னெல்லாம் டாஸ்க் கொடுக்குறேனோ அதை நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். சோ அது எல்லாம் ஒரு வேல்யூபிளா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ இதுல நான் கொடுத்திருந்தது என்ன அப்படின்னா, இந்த 2025க்காக வேண்டி 25 ஃபீலிங்ஸ், 25 எமோஷன்ஸ் நீங்க என்னெல்லாம் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லி கொடுத்திருந்தேன். ஏன்னா நம்ம எதுல போக்கஸ் பண்றோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அதுதான் மேனிஃபெஸ்டேஷன், அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். சோ ஆரம்பிக்கும் போதே, இந்த 2025 ஆரம்பிக்கும் போதே நீங்க உங்களுக்கு தேவையான ஃபீலிங்ஸ் என்னென்ன, நீங்க அனுபவிக்க விரும்புற எமோஷன்ஸ் என்னென்னு நீங்க லிஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த எமோஷன்ஸ் உங்களுக்கு 2025ல கட்டாயமா கிடைக்கும். அதனால இந்த டாஸ்க நீங்க கட்டாயம் பண்ணுங்க. இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்க விரும்புறது, என்னோட கம்யூனிட்டியில இருக்கிற சாக் சிஸ்டர்ஸ் வந்து இத ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. நான் கொடுத்த அந்த டாஸ்க அவங்க ஒரு ஆர்ட் ஜேர்னலிங் மாதிரி, அந்த ஒரு அவங்களையே ஒரு சென்டரா ஒரு டயக்ராம் மாதிரி வரைஞ்சு அதை சுத்தி பூ பூத்திருக்க மாதிரி அந்த பூ ஒரு பூலையும் வந்து கலர் பண்ணி அந்த பூல அவங்களோட எமோஷன்ஸ் என்ன ஃபீல் பண்ண விரும்புறாங்க அப்படிங்கறத ரெப்ரசன்ட் பண்ணி இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் ரொம்ப அழகா போட்டிருந்தாங்க. நடுவுல அவங்க இருக்கிற மாதிரி மீன் போட்டுட்டு சுத்தி ஒரு கிளவுட்ஸ் மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன்ல அழகா அதை பண்ணி அதுல அவங்க என்னென்ன ஃபீலிங்ஸ் எல்லாம், அவங்க எமோஷன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ண விரும்புறாங்கிறத அவங்க கொடுத்திருந்தாங்க. நான் அதை என்னோட ஸ்டோரிஸ்லயும் நான் போடுறேன். அவங்க கொடுத்திருந்த அந்த ஆர்ட் ஜேர்னலிங் எப்படி பண்ணியிருந்தாங்கிறத ஸ்டோரிஸ்லயும் நான் ஷேர் பண்றேன். அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இது ரீசார்ஜ் 2025 உண்டான செகண்ட் டாஸ்கா நான் கொடுத்திருக்கிறேன். அண்ட் தேர்ட் டாஸ்க் என்ன பாத்தீங்கன்னா, வாட் இஸ் ஒன் ஆக்ஷன் யூ வில் டேக் டுடே டு மேக் யுவர் 2025 பெஸ்ட் இயர். இந்த வருடம் 2025 ஒரு பெஸ்ட் இயரா நீங்க ஆக்குறதுக்கு என்ன ஒரு ஆக்ஷன் இன்னைக்குல இருந்து எடுக்க ஆரம்பிப்பீங்க, அத நீங்க சொல்லுங்க. என்ன ஆக்ஷன் நான் இப்ப இங்க கேக்குறேன். இந்த லைவ்ல இருக்கிறவங்க நீங்க சொல்லலாம். வாட் இஸ் ஒன் ஆக்ஷன் யூ வில் do from today to make 2025 your best year? என்ன பண்ணுவீங்க இந்த 2025ல? அத நீங்க பெஸ்டா ஆக்குறதுக்கு என்ன ஒரு ஆக்ஷன் இன்னைக்கு நீங்க எடுப்பீங்க? அதுதான் மூணாவது விஷயம் இந்த 2025 ரீசார்ஜுக்காக. சோ என்னங்க இது, இந்த 3 விஷயம் தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நீங்க கேட்கலாம், என்னங்க 2025க்கு கோல் செட்டிங் கொடுப்பீங்க, 2025க்கு இன்டென்ஷன் செட்டிங் கொடுப்பீங்க, இல்ல 2025க்கு விஷன் போர்டு எப்படி கிரியேட் பண்றதுன்னு கொடுப்பீங்க, அதெல்லாம் எதிர்பார்த்தோம், அதெல்லாம் ஒன்னும் சொல்லலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சோ அது எல்லாமே வந்து நான் என்னோட ஒரு பூட் கேம்பா நான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த பொங்கல் லீவு முடிஞ்ச உடனே அந்த பூட் கேம்ப் போடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். பூட் கேம்ப் இல்லைன்னா ஒர்க் ஷாப்பு, 2 நாட்கள் அந்த பூட் கேம்ப் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வேர்ட் ஆஃப் தி இயர் எப்படி செலக்ட் பண்றது, இந்த ரிஃப்ளெக்ஷன் கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த வேர்ட் ஆஃப் தி இயர் செலக்ட் பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களை ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி அந்த பூட் கேம்ப்லயே உங்களை வேர்ட் ஆஃப் தி இயர் செலக்ட் பண்ண வைப்பேன். அண்ட் அதுலயே இன்டென்ஷன் செட்டிங் 2025க்கு செஞ்சு அதுல கோல் செட்டிங் எப்படி பண்றது,
விஷன் போர்டு எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத 2 நாள் பூட் கேம்ப் இல்லைன்னா 2 நாள் ஒர்க் ஷாப்பா போடுறதா இருக்கிறேன். சோ அததான் உங்களுக்கு நான் அதுக்கு அடுத்து இந்த இன்ஸ்டாகிராம்ல நோட்டிஃபை பண்ணுவேன். அதனால நீங்க என்னோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ராஜி இஸ் சேயிங் கன்சிஸ்டன்சி இன் எவ்ரி ஆக்ஷன். அதுதான் அவங்க எடுக்கிற இன்னில இருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் சொல்லியிருக்காங்க. கன்சிஸ்டன்டா பண்ணணும் அப்படிங்கறதுல. வெல் டன் ராஜி. So keep doing your work consistently. When you work for your work will work for you. அப்படின்னு என்னோட மென்டர் ஸ்ருதி சொல்லுவாங்க, பூஜா புனித் சொல்லுவாங்க. நீங்க எப்ப உங்க வேலைக்காக வேண்டி வேலை பாக்குறீங்களோ அந்த வேலை உங்களுக்கு உண்டான எல்லா சக்சஸையும் கொண்டு வரும். சோ ராஜி, கிரேட், பெஸ்ட் விஷஸ் டு யூ. அது மாதிரி இதுதான் நான் இந்த ரிஃப்ளெக்ஷன் 2024 அண்ட் 2025 ரீசார்ஜ் அப்படின்னு கொடுத்திருக்கிறேன். சோ நீங்க அந்த பூட் கேம்ப், அந்த ஒர்க் ஷாப்ஸ் எல்லாத்துலயும் நீங்க கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் விவேக் வசந்தா அப்படிங்கறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீங்க நேத்து போட்டிருக்கிற போஸ்ட்ல அன்ஸ்டாப்பபிள் கொடுத்தீங்கன்னா என்னோட குரூப் அண்ட் கம்யூனிட்டியோட லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். சோ அந்த லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நீங்க எந்த அப்டேட்ஸையும் தவற விடாம இருப்பீங்க. சோ இந்த செஷன் நான் எண்ட் பண்றேன். இதோட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செஷன்ல இருந்து உங்களுக்கு என்ன பல்பான் மொமெண்ட்ஸ் கிடைச்சது, என்ன கீ டேக்அவே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத நான் இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்னை @விவேக் வசந்தான் டேக் பண்ணி உங்களோட ஸ்டோரிஸ்ல போட்டீங்க அப்படின்னா அப்பவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்கிட்ட இருந்து கிடைக்கும். சோ நீங்க அந்த கீ டேக்அவேவை உங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்ல நீங்க ஷேர் பண்ணுங்க. எஸ் சுசி சொல்றாங்க, கம்ப்ளீட்டிங் ஒர்க் தட் டே இட் செல்ஃப். சோ அந்த நாள்ல அந்த நாளுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் முடிக்கணும், எந்த வேலையும் கேரி ஓவர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஆக்ஷன் இன்னில இருந்து எடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சூப்பர் சுசி, மோர் அபண்டன்ஸ் டு யூ. உங்களுக்கு உங்க வேலைகளை அந்த நாள்லயே முடியறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சோ வேற ஏதாவது உங்களுக்கு குவரிஸ் இருக்குதா? மைண்ட்ஃபுல்னஸ் சம்பந்தமா, ஜேர்னலிங் சம்பந்தமா, மெடிடேஷன் சம்பந்தமா, விஷுவலைசேஷன், கிராட்டிடியூடு, ஹீலிங், மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன், என்ன குவரிஸ் இருந்தாலும் நீங்க இங்க போஸ்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு சந்தோஷமா இருக்கிறேன். ஏதாவது குவரிஸ் இருந்தா போஸ்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள், டவுட்ஸ் இருக்குன்னா என்னோட டைரக்ட் மெசேஜ்ல கூட நீங்க போடலாம். சோ அதுல கூட நீங்க போட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உங்களுக்கு கைட் பண்றேன். So thanks for joining in today's live session 2025 உண்டான முதல் லைவ் செஷன் இது. இதுல ஜாயின் பண்ண உங்க எல்லாருக்கும் நான் என்னோட பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வர்ற வாரங்கள்ல என்னென்ன டாபிக்ஸ்ல நான் பேசணும், என்னென்ன டாபிக்ஸ்ல நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டாபிக்ஸையும் எனக்கு இந்த இன்ஸ்டாகிராம் லைவோட கமெண்ட்ல போடுங்க. இப்ப இல்ல, இது ஃபீடுல வந்ததுக்கு அப்புறம் அதுல கமெண்ட்ல போடுங்க. கட்டாயமா அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நான் வருகிற இன்ஸ்டாகிராம் லைவ் செஷன்ஸ்ல பேசுறேன். சோ நன்றி. Take care. Bye. Happy 2025 and advance Pongal wishes to you all. தைத்திருநாள் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் மகிழ்வான பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் in advance. Thank you. Take care. Bye. See you.